ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோக்கு பிகினர்ஸ் மேக்கப் டியூட்டோரியல் இந்த லுக் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது தெரியணும்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய நேம் மீனாட்சி. நான் வந்துட்டு பியூட்டி கான்டென்ட்ஸ்லாம் யூடியூப்பில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க. ஸோ கோயிங் ஃபர்ஸ்ட் வித் மாய்ஸ்சரைசர். ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசருக்கு நான் நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு லைக் இஃப் யூ ஹாவ் ட்ரை ஸ்கின் டெஃபினெட்லி நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு வந்துட்டு காம்பினேஷன் ஸ்கின், ஸோ ஆயிலி ஆகும் சென்டர் ஆஃப் த ஃபேஸில். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு இது செட் ஆகலை. பட் இருந்தாலும் நான் வாங்கிட்டே யூஸ் பண்ணுறேன். நல்லா இல்லைன்னுலாம் சொன்னேன், நல்லா இருக்குது. பட் ஸ்கின்னுக்கு ஏற்ற போல் நீங்கள் வாங்கலாம் மாய்ஸ்சரைசர். ஸோ தென் ப்ரைமருக்கு நைக்கோட ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிகினர்ஸ் மேக்கப் டியூட்டோரியல் அப்படின்னும் போது டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் உங்களோட மேக்கப் கிட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு ப்ரைமர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் நல்லா யூஸ் பண்ணாலே போதும் ப்ரைமருக்கு பதிலாக. ஸோ தென் கன்சீலர் வந்துட்டு நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எல்லைகளோட ப்ரோ கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆல்மண்ட் ஷீட். நான் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பியூட்டிஃபுல்லான கன்சீலர், ஃபார்முலேஷன் நல்லாயிருக்கும். பேக்கேஜிங் மட்டும் தான் எனக்கு இதில் அந்தளவுக்கு பிடிக்காது. மற்றபடி ப்ராடக்டோட குவாலிட்டியாக இருக்கட்டும், இந்த பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர். அண்ட் இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கும்போது டெஃபினட்டாக ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே நீங்கள் மறைக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு கன்சீலர் யூஸ் பண்ணால் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இஷ்டம் லைக் இல்லை. நீங்கள் வந்துட்டு கன்சீலர் மட்டுமே யூஸ் பண்ணால் கூட போதும். இந்த கன்சீலர் யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஒரு குவாலிட்டியான கன்சீலர் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு பேஸ் வந்துட்டு உங்களுக்கு அழகாக இருக்கும். பார்த்தாலே தெரியும் இந்தளவுக்கு இந்த கன்சீலர் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளாலஸ் லுக் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த கன்சீலர் உங்களுக்கு டெஃபினட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். பட் கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷனுக்கு கிளாசிக் ஆல் டைம் ஃபேவரட் மேப்ளின் தான். ஸோ மேப்ளினோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். மேப்ளினோட ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பிகினராக இருந்தாலும் சரி, ப்ரோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா மாதிரி மேக்கப் லுக்ஸ்க்கும் வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் பிடிச்ச விஷயம் இதோட ஃபினிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மேக்கப் போட்ட பிறகு உங்களுக்கு எண்டிங்கில் தெரியும் எந்த அளவுக்கு இந்த ஃபினிஷ் அழகாக இருக்குன்னு. அண்ட் ஆல்சோ நான் ஃபவுண்டேஷனை வந்துட்டு என்னோட நெக்குக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும் ஃபேஸ், நெக்கெல்லாம். அண்ட் நீங்கள் வந்துட்டு பிகினராக இருக்கீங்கன்னா எதர் யூ கேன் யூஸ் அ ஃபவுண்டேஷன் ப்ரஷ், இல்லாட்டி பியூட்டி ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி. தென் ஹைலைட்டிங் கன்சீலர். அண்ட் ஆல்சோ பிஃபோர் தட் ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் வந்துட்டு நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாலும் சரி, அது உங்களோட விருப்பம் தான். பட் நான் வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷனும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அண்ட் ஆல்சோ ஒரு கன்சீலரும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் ஹைலைட்டிங் கன்சீலர் இஸ் யுவர் ஒப்பீனியன். உங்களுக்கு வந்துட்டு ஹைலைட்டிங்காக உங்களுக்கு கன்சீலர் வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். பட் பிக்மெண்டேஷன் மறைக்கிறதுக்கு ஒரு கன்சீலர், ஒரு ஃபவுண்டேஷன் நீங்கள் டெஃபினட்டாக கண்டிப்பாக எடுத்துகிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ப்ளேஸ் வந்துட்டு ஃப்ளாலஸாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ ஆர் பிகினர் யூ கேன் ஜஸ்ட் இன்வெஸ்ட் யூர் மனி இன் காம்பேக்ட் ஃபர்ஸ்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு லூஸ் பவுடர் தான் நான் வந்து பெட்டர் ஆப்ஷன் சொல்லுவேன். பட் நீங்கள் பிகினராக இருக்கும்போது காம்பேக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த காம்பேக்ட் வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு குட் பிராண்டட் காம்பேக்ட் பவுடர் நான் சொல்லுவேன். நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். ஐ திங்க் இட் மேட் ப்ளஸ் போர்லெஸ் பவுடர். பிகாஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும், டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் மட்டும் இல்லை, ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின், எந்த ஸ்கின் டைப் இருந்தாலும் நீங்கள் இந்த காம்பேக்ட் பவுடர் நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஐப்ரோஸ் வந்துட்டு இல்லாமல் என்னால் மேக்கப் பண்ணவே முடியாது. எனக்கு வந்து ஐப்ரோ வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு ஐப்ரோ ப்ராடக்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ யூஸ் ஐப்ரோ பென்சிலில் நான் வந்துட்டு மிஸ்லரோடது ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மிஸ்லர் நல்லா இருக்குது. டார்க் ப்ரௌன் ஷீட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் காட்டுறது வந்து ஸ்விஸ் பியூட்டி ஐப்ரோ போமாட். இது வந்து 01 ஷீட். இது வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் இதையும் நான் ட்ரை பண்ணலாம். தென் ஒரு குட் ப்ரான்ஸாக நீங்கள் வந்து டஸ்கி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல ப்ரான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்துட்டு ரிம்மலோட ப்ரான்சர் நல்லா இருக்கும். எனக்கு வந்துட்டு ப்ரான்சர் ரொம்ப பிடிக்கும். ப்ரான்சர் அண்ட் ப்ளஷ் ரொம்ப ஃபேவரட் எனக்கு. ஸோ நீங்கள் பேஸ் மேக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு ப்ரான்சர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு லுக் வந்துட்டு அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக ஒரு நல்ல ப்ரான்சரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ப்ரான்சர் வந்து நல்லா குவாலிட்டியில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், எஸ்பெஷலி இன் அஃபோர்டபுள் ரேட். ஸோ நீங்கள் இந்த ப்ரான்சர் வந்து நல்லா இருக்குது. நீங்கள் இந்த ப்ரான்சர்
நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ப்ரான்சர் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஐ வில் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் அ ப்ரான்சர் ஃபார் அ பிகினர் மேக்கப். தென் ப்ளஷ் இஸ் மை ஃபேவரட். ப்ளஷ் நீங்கள் மேக்கப் போட்டிங்க அப்படின்னா, மேக்கப் போட்டு ப்ளஷ் போடாமல் விட்டிங்கன்னா மேக்கப் போட்ட மாதிரியே இருக்காது, ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மேக்கப் எல்லாமே பேஸ் மேக்கப்லாம் போட்டுட்ட பிறகு ப்ளஷ்ஷு போட்டால் தான் அந்த மேக்கப்பே ஒரு ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும். ஸோ அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போதே எந்தளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு லுக் வந்துட்டு நல்லா அழகாக காட்டுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளஷ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஃப் யூ வாண்ட் யுவர் மேக்கப் டு பி வெரி நேச்சுரல் ஆர் ஃப்ரெஷ் லுக்கிங். ஸோ இந்த ப்ளஷ் வந்துட்டு கே பியூட்டியோட ஹை பிக்மெண்டடான ப்ளஷ், நல்ல குவாலிட்டி நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு ப்ளஷில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதால கே பியூட்டி வந்து டெஃபினட்டாக வாங்கலாம். ப்ரைஸியாக இருந்தாலும் குவாலிட்டி வைஸ், பிக்மெண்டேஷன் வைஸ் நல்லா இருக்கும், ஃபார்முலேஷன் வைஸ் ஆல்சோ. ஐ மேக்கப்பு சிம்பிளாக நான் பிகினருக்காக ஒரே ஒரு ஐ லுக் தான் பண்ணுறேன் இன்றைக்கி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைக்கா லைட் ஐஷோட பேலட் எடுத்துகிட்டு ஒரு மேட் ஷேட் எடுத்துகிட்டு நான் என்னோடய ஐலிட்ஸில் நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் தட் நான் வந்துட்டு ஒரு கிளிட்டர் ஷேட், ஷிம்மரி ஷேட் ஒன்று எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸ், என்னோடய ஐலிட்ஸ்லேயே சென்டர் சைடில் தான் நான் அப்ளை பண்ணும்போது பார்த்தா தெரியும், அதில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஐ மேக்கப் வரல அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு மேட் ஷேட், தென் அதுக்கு மேலே ஒரு டாப் ஆஃப் த கிளிட்டர் அப்படி வச்சுக்கலாம். ஸோ சிம்பிளாக ஐ மேக்கப் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் ஆல்சோ அண்டர் ஐஸில் பார்த்தீங்கன்னா, லோவர் லேஷ் லைனில் நான் வந்துட்டு ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து லைட்டாக வந்துட்டு ஸ்மட்ச் பண்ணிட்டேன். ஸோ நல்லாயிருக்கும். அண்ட் தென் காஜல் ஆர் ஐலைனர், உங்களுக்கு வந்துட்டு காஜல் வேணும்னா நீங்கள் காஜல் யூஸ் பண்ணிக்கலாம். பிகினராக இருக்கீங்கன்னா ஐலைனர் வேணும்னா ஐலைனர் யூஸ் பண்ணிக்கலாம். அது இட்ஸ் யுவர் ஆப்ஷன். நான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோவுக்கு ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு கிளிட்டரில் வச்சு ஐஷோட வந்துட்டு ஷிம்மரியாக வச்சுருக்கதால ஐ லைனர் வச்சேன்னா கொஞ்சம் அது பாப்பப்பாக இன்னும் நல்லா தெரியும், அழகாக இருக்கும் பார்க்க ஐ மேக்கப் அப்படின்றதுக்காக ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். தென் மஸ்காராவுக்கு இந்த மேப்ளினோட ஃபால்சி லேஷ் லிஃப்டாக அதை நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான மஸ்காரா. மேப்ளின் மஸ்காரா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு லேஷ் லிஃப்ட் மஸ்காரான்றதால இது வந்துட்டு டெஃபினட்டாகவே லேஷ் லிஃப்ட் ஆகுது, நல்லா இருக்குது. டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் ப்ளஷ் வேணும் அப்படின்னு மாதிரி தோணுச்சு. ஸோ நான் கொஞ்சம் ப்ளஷ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் ஐ லவ் ப்ளஷ். ஹைலைட்டருக்கு பார்த்தீங்கன்னா, மேபி என்னோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் மோல்டன் கான்ஷியன் யூஸ் பண்ணுறேன். ஹைலைட்டர் வந்து இட்ஸ் யுவர் ஆப்ஷன். நீங்கள் வந்துட்டு ஹைலைட்டர் வந்து ஐ ஷேடோலி கூட எடுத்து ஒரு ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைலைட்டர் வந்து மஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் ஹைலைட்டர் டெஃபினட்டாக நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு மெப்ளினோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதை லைட்டாக மூக்கு மேலே லைட்டாக ஒரு ஷைனுக்காக கொடுத்துட்டு என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டேன். இந்த லிப் லைனருக்கு டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரௌன் லிப் லைனர் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரியான லிப் ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாலும் சரி, டெஃபினட்டாக ஒரு லிப் லைனர் வந்து ப்ரௌன் ஷேட் வச்சுருந்தீங்கன்னா அது எல்லா லிப்ஸ்டிக்கும் உங்களுக்கு செட் ஆகும். எஸ்பெஷலி இந்த டஸ்கி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ப்ரௌன் ப்ரௌன் லிப் லைனர் வச்சுக்கலாம். இது வந்துட்டு வெட் அண்ட் வைல்டோட செஸ்னட் லிப் லைனர் சூப்பராக இருக்குது, அஃபோர்டபுள், டெஃபினட் ட்ரை பண்ணலாம். லிப்ஸ்டிக்கு கே பியூட்டியோட ஐ திங்க் இது வந்து ரூமர் ஷேட். இது ஒரு கூல் டோன் நியூட் ப்ரௌன் ஷேட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கே பியூட்டியோட ப்ராடக்ட்ஸ் பார்த்துருக்கோம், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும், ஃபார்முலேஷன் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். பட் காஸ்ட் இருக்கும். அண்ட் தென் ஃபைனலி என்னோடய மேக்கப்பை நான் செட் பண்ணுறதுக்காக இந்த மேக்கோட செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். அண்ட் ஆல்சோ கைஸ், நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நான் இந்த ப்ராடக்ட் தான் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன மாதிரி அஃபோர்டபுள் ரேட்டில் ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ப்ராடக்ட் வைஸ் தான் காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் வந்துட்டு மணி வைஸ் பார்க்கும்போது நீங்கள் அஃபோர்டபுள் ரேட்டில் என்ன இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் குவாலிட்டியாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ see you guys in my next video. Take care. Bye bye.